மீன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் மற்றும் ஜோதிட வல்லுநர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய லலிதா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் துதி. அல்லல் போ வல்வினைவோம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம், போகா துயரம்போம், நல்ல குணமதிக மாமுரணி கோபுரத்தில் மிளிர்க்கும் செல்வ கணபதியை கைதொழுத கால், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டறி பொய்கி போட்டு ஈசன் எந்த நீனடி என்று திருச்சிற்றம்பலம். நன்றி 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 மேம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரடியாக கண்டு கொள்ளக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் இதை ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்முடைய ஜோதிட டிப்ஸை வழங்க திருப்பூரை சேர்ந்த மற்றும் எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜோதிட தென்றல் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைவரும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி, மண்ணை தொண்டினால் புதையல், ஜோதிட தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ் பாவங்கள் அகல. அதாவது ராமேஸ்வர ஆலயத்தில் இருப்பவை 22 தீர்த்தங்கள். இவை எல்லாவற்றிலும் தீர்த்தமாட இயலாதவர்கள் கடல் நீரின் ஒரு பகுதியாக இருக்கும் அக்னி தீர்த்தத்திலும் ஸ்ரீராமன் உருவாக்கிய கோடி தீர்த்தத்திலும் நீராடினால் பாவங்கள் அகலும். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் அல்லது சிறப்பு மிக்கவர்களாக தான் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னம்னா வருஷநாடு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆஸ்ட்ரோ ஜெய்பாபா கலைப்பிரியர் ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு குருமார்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட துறையில் எவ்வளவோ ஆராய்ச்சிகளும் செய்யட்டும், தங்களுடைய ஜோதிட துறையில் தங்களுடைய அனுபவங்கள் ஆகட்டும், இந்த ஜோதிட துறையில் அந்த கலைகளில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் அனைவரும் பயன்படும் விதமாக நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாரி ஒரு, அதாவது நட்சத்திரம், அதாவது இந்த ஜோதிடம் அப்படின்னா கிரகங்கள் மட்டுமல்லாது நட்சத்திரத்தினுடைய பங்கும் முக்கியம் என்ற வகையில் பேசக்கூடிய ஒரு அமைப்பு மிக்கவர். இவர் தன்னுடைய சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்னாக அவருடைய பற்றிய ஒரு சிறு கருத்தை இங்கு பதிவிட இருக்கிறேன். இவருடைய தாயார் பெயர் பவளக்குடி அம்மையார் அவர்கள் ஆவார்கள். இவரது தந்தையார் பெயர் சுருளியப்ப கவுண்டர் ஐயா அவர்கள். இவர் ஜோதிட துறையில் பல குருமார்களிடம் தன்னுடைய கலையை கற்று தேர்ந்திருக்கிறார். அந்த வகையில் இவர் கற்று தேர்ந்த கலைகள் யார் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நவீன ஜாமக்கோல் ஆருடம், கேபி சிஸ்டம், கேபி சிஸ்டம், கேஇ சிஸ்டம் போன்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தையும் திறமையாக கற்று அதன் மூலமாக தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவரை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக பலனையும் சொல்லி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது மாய ரிஷி ஆஸ்ட்ரோ டிவி என்ற நிலையத்தையும் ஓபன் பண்ணி தன்னுடைய கருத்துக்களை வீடியோஸாக வெளியிட்டு மக்கள் வாடிக்கையாளராகட்டும் மக்களாகட்டும் பயன்படும் விதமாக அந்த ஜோதிட துறையிலும் அவர் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்கள், அதாவது வருஷநாடு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஆஸ்ட்ரோ ஜெய்பாபா கலைப்பிரியர், MA BEd, MSc யோகா, MA அஸ்ட்ராலஜி இந்த தகுதி வாய்ந்த ஐயா அவர்கள் 36 வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். அவர் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னம்னா நட்சத்திர தாராபலன் என்ற தலைப்பில் நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். இவரை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு குடிமை இருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள் சார்பாகவும் அவரை வருக என வரவேற்று தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி மிகவும் பணிவுடன் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, தாங்கள் தங்களுடைய நட்சத்திர தாராபலன் சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் பணிக்கிறேன்.
அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல என் குருநாதர் மாயாண்டி சாமிகளை நான் அவர் பாதம் பணிந்து வணங்குகிறேன். என்னை ஈன்ற தாய் தந்தைகளை வணங்குகிறேன். எனக்கு இதுவரை யாரெல்லாம் ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த குருமார்களையும் வணங்குகிறேன். எனக்கு முன்னாலே இங்கே அமர்ந்து என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளம் படைத்த ஜோதிட பெருமக்களையும் நான் வணங்குகிறேன். வணங்கி எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த என்னுடைய சகோதரி பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பயணத்துக்கு தொடங்குவோம். ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அது எப்ப பிறக்குது அப்படின்னா, அது பிறப்பின் ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்து தொப்புள் கொடி கட் பண்ணோன்னு முதல் சுவாசம் எடுக்குது இல்லையா, அதுதான் பெர்த். இங்கா இங்கா இங்கான்னு கத்துது இல்லையா, நான் இங்கேயா பிறந்துட்டேன், நான் இங்கேயா பிறந்துட்டேன்னு கேக்குதான். அந்த முதல் சுவாசம் தான் பெர்த். அந்த சுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுவாசத்தை தான் நட்சத்திரம் என்று சொல்றோம். பஞ்சபூத சக்தியில பிராணனைத்தான் நம்ம நட்சத்திரம்னு சொல்றோம். இந்த பஞ்சபூத சக்திகளை தான் பஞ்ச அங்கம். அதுல இந்த நட்சத்திரம் என்றாலே காற்று அப்படின்னு அர்த்தம். அப்ப முதல் காற்று என்பது பிறப்பு, இறுதி காற்று என்பது முடிவு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த பிறப்பும் போது வான் மண்டலத்துல சந்திரன் ராசி கட்டத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுதான் அந்த ஜீவனுடைய பிறப்பின் நட்சத்திரம், பிறப்பின் ரகசியம். அப்ப 3 சந்திரன்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும். பிறப்பு சந்திரன். இப்போ ஒருத்தர் உதாரணமா நான் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்னா எனக்கு பிறப்பு சந்திரன் அஸ்தம். அடுத்த சந்திரன் என்ன அப்படின்னா, அந்த அஸ்தம் அப்படியே மூவாயி தசா சந்திரனாக மாறுகிறார். மூவாயி அப்படியே தசா சந்திரனாக மாறிட்டே இருப்பார். அவருடைய வயதுக்கேற்ப அவர் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இந்த சந்திரன் தான் வழிநடத்தி செல்கிறார். அதனாலதான் சந்திரன் தான் எல்லாத்தையும் ஆளுகிறது. சந்திரன் தான் இந்த உடம்பு, சந்திரன் தான் மனசு. அப்ப அந்த சந்திரனுக்கு பேரை தசா சந்திரன் என்று அர்த்தம். பிறப்பு சந்திரன், 2வது தசா சந்திரன். இப்ப நம்ம பார்க்கிற நேரத்துல, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சந்திரன் இருக்கும் இல்லையா, அது தினச்சந்திரன், கோச்சார சந்திரன், தினச்சந்திரன். இந்த 3 சந்திரன் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கு. ஏன் 3 சந்திரன் இருக்கு அப்படின்னா, இந்த சந்திரன் என்ற ஒரு கிரகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு, பூமியையே சுத்தி கொண்டு, சூரியனை சுத்தி வருது. 3 இயக்கங்கள் இருப்பது சந்திரனுக்கு மட்டுமே, மற்ற கோள்களுக்கு அல்ல. அதனாலதான் 3 விதமான கோட்பாடு நம்ம பலன் பார்க்கணும். முதல் பிறப்பு சந்திரன், பெர்த் ஸ்டார். ஒரு மனிதன் பிறந்து விட்டால் மனிதனுக்கு மட்டும் பிறப்பு சந்திரனைத்தான் பிறந்த நாளாக கொண்டாட வேண்டும். தமிழ் மாதத்துல அவர் எந்த சந்திரன் பிறக்கிறாரோ, அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுதான் அவர் பெர்த் சந்திரன். அவர் பிறந்த நாளை அன்னைக்குதான் கொண்டாடணும். மனிதர்களுக்கு பிறந்த நட்சத்திரம் தான் முக்கியம். இறைவனுக்கும், அதாவது மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் நட்சத்திரம் முக்கியம். மனிதர்கள் உயிரோடு வாழுகிற போது அவரை வழிநடத்தி செல்வது சந்திரன். அப்ப சந்திரன் தான் அனைத்துக்கும் காரணமாகிறார். அந்த சந்திரன் பயணிக்கும் போது எப்படி நமக்கு பலன் தர்றாரு? 3 வகையாக பலன் கொடுக்கிறாரு. அப்ப இந்த 3 வகையா பலன் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த வான் மண்டலத்துல 27 நட்சத்திரங்கள் 12 ராசிக்குள்ள அடுக்கி வச்சிருக்காங்க. சந்திரன் நிலையானவை, மாறக்கூடியதல்ல. அந்த 27 நட்சத்திரங்களும், அப்ப 27 நட்சத்திரம் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்துலதான் 9 கிரகங்களும் லக்னமும் பயணிக்கிறது. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதை பி அப்படின்னு போட்டுக்கோங்க. அஸ்வினின்னு எழுதி பின்னு போட்டுக்கிறோம், ரேவதின்னு எழுதி ஏன்னு போட்டுக்கிறோம், பரணின்னு எழுதி சின்னு போட்டுக்கிறோம். இப்ப ஏ அப்படிங்கிறது என்னன்னா கடந்த காலம்,
பாஸ்ட் டென்ஸ் 27ன்னு அர்த்தம். பிங்கிறது என்ன அப்படின்னா நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ், அதுதான் நிகழ்காலம். சிங்கிறது எதிர்காலம். அப்ப ஏங்கிறதை தொட்டு விட்டு பியை தொட்டு கொண்டு இருக்கிறது, சியை தொடப்போகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த 3 கான்செப்டை மனசுக்குள்ள வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருடைய பிறந்த நட்சத்திரத்தை பியாக வச்சுக்கிறணும். அப்ப பிறந்த நட்சத்திரம் பி. அப்ப அந்த பிங்கிற நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தை தொட்டுட்டு வந்திருக்கோம்? ஏயை தொட்டிருக்கும், 27 தொட்டிருக்கும். எதை தொட்டுக்கிட்டு இருக்கோம்? அவர் பிறந்த நட்சத்திரத்தை தொட்டு கொண்டிருப்பதாக ஒரு கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து எந்த நட்சத்திரத்தை தொடப்போகிறது அப்படின்னா, இப்ப உதாரணமா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தாராபலம் பார்க்கணும்னு வச்சுக்காங்களேன். இவருக்கு 27வது நட்சத்திரம் ரேவதி என்றும் 1வது நட்சத்திரம் அஸ்வினி என்றும் 2வது நட்சத்திரம் பரணி என்றும் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப 9 தாராபலன் தானே நம்ம சொல்றோம். நம்ம இப்ப படிக்க போறது 27 தாராபலன் உண்டு. 27 நட்சத்திரத்துக்கும் தாராபலன் உண்டு. இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு அன்றைய அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால், இன்னைக்கு நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்றால் அன்றைக்கு 1 ஒன்றாகவே இருந்தால் 1 என்பது ஜென்மதாரை. அந்த ஜென்மதாரைக்கு என்னடா அர்த்தம்னு பார்த்தோம்னா டென்ஷன் அர்த்தம். ஒருத்தருக்கு அவர் பிறந்த நட்சத்திரம் அதே நட்சத்திரம் வருகின்ற போது அந்த நட்சத்திரத்தில் ஒரு புது வகையான முயற்சிகள் மேற்கொள்ளாமல் தெய்வ வழிபாடு செய்வது உத்தமம். அதுக்கு என்ன காரணம்? அது டென்ஷன் தாரைன்னு அர்த்தம். ஜென்ம நட்சத்திரம் என்றால் டென்ஷன் தாரைன்னு அர்த்தம். ஐயா மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது தயவு செய்து மியூட் போடுங்க, ஐயாவுக்கு தொல்லைப்படுத்தாதீர்கள். மியூட் போட்டு பாருங்க. 1 என்பதை நம்பர்ல ஜென்மதாரைங்கிறத டென்ஷன் எழுதிக்கங்க. 2 என்பது சம்பத். சம்பத்துனா என்ன அர்த்தம்னா செல்வம்னு அர்த்தம், வெல்த்னு அர்த்தம், சம்பத்துன்னு அர்த்தம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தை தொடுவாங்கன்னா பரணியை தொடுவார்கள். அப்ப பரணியை தொட்டால் அந்த பரணி தான் அவருக்கு சம்பத்து தாரை அப்படின்னு அர்த்தம். அது சம்பத்தை தரும். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரத்தோட பழகும் போதோ, பரணி நட்சத்திரம் வருகின்ற போதோ அவர்களோட தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா, அதனால அது சம்பத்து தாரை. 3வது விபத்து தாரை, ஆக்சிடென்ட், விபத்து தாரை. இப்ப அஸ்வினி பரணி கிருத்திகை என்பது அஸ்வினிக்கு ஆக்சிடென்ட் ஸ்டார் அப்படின்னா விபத்து. அப்ப அந்த 3வது நட்சத்திரத்தை நாம் தொடப்படாது. 3வது நட்சத்திரம் வரும் நாளில் ஒரு காரியத்தை நாம நடத்தக்கூடாது, அது ஆக்சிடென்ட். 4வது என்பது சேமதாரை, வெல் குட் லக். 4வது நட்சத்திரம் சேமம். ஒருத்தர் வாழ்த்தும் போது சொல்லுவாங்க சேமமாக இருங்கள், குட் லக். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? குட் லக், சேமமாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 5வது பிரித்தியக். பிரித்தியக் அப்படின்றது அழிவு அப்படின்னு அர்த்தம். பிரித்தியக் அப்படிங்கிறது அழிவு, அதாவது டிஸ்ட்ரக்ஷன், டெஸ்ட்ராய், டிஸ்ட்ரக்ஷன் அர்த்தம், அழிவுன்னு அர்த்தம் பிரித்தியக். 5வது என்பது பிரித்தியக் தாரா அப்படின்னு அர்த்தம். தாரா என்றால் நட்சத்திரம். அடுத்து 6வது சாதகம், ப்ராஸ்பரிட்டி. இங்கிலீஷ்ல ப்ராஸ்பரிட்டி, சாதகம். ஒரு நட்சத்திரத்திலிருந்து, ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் வரும்னாலோ 6வது நட்சத்திரத்தில் உள்ள நபர்களை சந்திக்கிற போது நமக்கு சாதகமாக இருப்பார்கள், ப்ராஸ்பரிட்டிஸா இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். 7வது நட்சத்திரம் என்பது வதை,
டார்ச்சர்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல வதை அப்படின்னா டார்ச்சர் அப்படின்னு அர்த்தம். 7வது நட்சத்திரம் டார்ச்சர். 8வது நட்சத்திரம் மித்ரு, ஃப்ரெண்டு. 8வது நட்சத்திரம் மித்ருனா ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். 9வது நட்சத்திரம் அதிமித்ரு, அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்ஷிப். அதிமித்ருனா அதீத நட்பு. அதாவது ஒரு அதீத நட்பு என்பது அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு சலிப்பை கொடுக்கக்கூடியது. தமிழ்ல சொன்னோம்னா சலிப்பை கொடுக்கக்கூடியது அதீத நட்பு அப்படின்னு, ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றோம். அப்ப 9வது நட்சத்திரம் என்பது அதீத மித்ருதாரா. அடுத்து 10வது நட்சத்திரம் என்பது கர்மதாரா. கர்மா அப்படின்னா காரியத்தடை, கர்மதாரை அப்படின்னா காரியத்தடைன்னு அர்த்தம். அப்ப கர்மா அப்படின்னா கர்மதாரா அப்படின்னா 10வது நட்சத்திரம் காரியத்தடை. 11வது நட்சத்திரம் சமுதாய பகை, ஆன்டி சோசியல். ஆன்டி சோசியல் சமூக பகை, சமுதாய பகை. 11வது நட்சத்திரத்துக்காரனை நாம் தொடர்பு கொண்டமையானால் நமக்கும் அவருக்கும் சமூக பகை ஏற்பட்டுரும். சமூகம் என்பது தொடர்புன்னு அர்த்தம், இணக்கம்னு அர்த்தம், சேருதல்னு அர்த்தம், பகிர்ந்து கொள்ளுதல்னு அர்த்தம். உறவை பகிர்ந்து கொள்ளுதலுக்கு பேரு தான் சமூகம் அப்படின்னு அர்த்தம். அப்ப 12வது நட்சத்திரம் பாதிப்பு, டிஃபிகல்ட்னு அர்த்தம். 12வது நட்சத்திரம் டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம், பாதிப்பு. அப்ப 12வது நட்சத்திரத்தை நாம் தொடர்பு கொண்டால் பாதிப்பை கொடுக்கும். 13வது நட்சத்திரம் அதீத சிறப்பு, எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ் அதீத சிறப்பு. அப்ப 13வது நட்சத்திரத்திற்குரிய நபரை நாம் தொடர்பு கொண்டமையானால், 13வது நட்சத்திரத்திற்குரிய மகானை நாம் தொடர்பு கொண்டமையானால், அவரை வழிபட்டமையானால் அவர்தான் நமக்கு உண்மையான வழிகாட்டி. 13வது நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தான் நமக்கு உண்மையான வழிகாட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு பேரு அதீத சிறப்பு. அடுத்து 14வது நட்சத்திரம் சாமானியம். 14வது நட்சத்திரம் ஆர்டினரி, சாமானியமானவர், ஆர்டினரியானவர் அப்படின்னு அர்த்தம். 15வது நட்சத்திரம் வந்து சிறப்பு, குட் ரிலேஷன்ஷிப், குட் ரிலேஷன்ஷிப். அப்ப 15வது நட்சத்திரம் வந்து சிறக்கும். 16வது நட்சத்திரம் சண்டை, ஃபைட்டிங். 16வது நட்சத்திரம் சண்டை. 17வது நட்சத்திரம் நன்மை, அட்வான்டேஜ், நன்மை அப்படின்னு அர்த்தம். 18வது நட்சத்திரம் பணப்பகை, த ரிவெஞ்ச் ஆஃப் மணி, மணி ப்ராப்ளம். அப்ப 18வது நட்சத்திரம் பணப்பகை. நம்முடைய நட்சத்திரத்தில் 18வது நட்சத்திரக்காரர்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்க வைக்க கூடாது. நம்முடைய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 18வது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பணம் கொடுத்து வாங்கினோம்னா பணத்தினால நம்ம பகை ஏற்பட்டு கொள்வோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 19வது நட்சத்திரம் ஆதங்கம். 19வது நட்சத்திரம் ஆதங்கம், அது ஆன்சிட்டி, எமோஷன். ஆதங்கப்படுறது, எமோஷன் ஆதங்கப்படுறது தான் 19வது நட்சத்திரம். 20வது நட்சத்திரம் சுபிச்சம், ஆஸ்பீசியஸ். 19வது நட்சத்திரம் ஆதங்கம், 20வது நட்சத்திரம் ஆஸ்பீசியஸ், சுபம், சுபிச்சம். 21வது நட்சத்திரம் வேண்டாத சாதனை, வேண்டாத சாதனை, அன்வான்டட் அச்சீவ்மெண்ட். வேண்டாத சாதனை, வெட்டி வேலை, அதாவது வேண்டாத சாதனை, வெட்டி வேலை. அடுத்து 22வது நட்சத்திரம் வைநாசியம், டெப்ரிஷன், தேய்வு. வைநாசியம் என்பது விதவை. வைநாசியம் என்பது 22வது நட்சத்திரம், விதவை நட்சத்திரம்னு அர்த்தம். அந்த நட்சத்திரத்தினுடைய பெண்ணை திருமணம் செய்வாரோ அவரோட நட்பு கொள்வையானால் நமக்கு விதவையாக விடுவோம், அனைத்தையும் இழந்து விடுவோம் அப்படின்னு அர்த்தம். 22வது நட்சத்திரம். 23வது நட்சத்திரம் காரிய விக்கினம், ஒர்க் கிளாஸ். காரிய விக்கினம்னா என்னன்னா ஃபெயிலியர், ஃபெயிலியர். காரிய விக்கினம் அப்படின்னா
காரிய விக்னம்ங்கிறது 23வது நட்சத்திரம். 24வது நட்சத்திரம் இடம், ஒரு ஸ்டேட்டஸ். 24வது நட்சத்திரம் ஒரு பொசிஷன், ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். 25வது நட்சத்திரம் தன்மான சோதனை. தன்மான சோதனை, செல்ஃப் எக்ஸாமின். தன்மான சோதனை, எதுலாவது ஒண்ணுல போய் வேணுமுன்னே மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்கு பேரு தன்மான சோதனை அப்படின்னு. 26வது நட்சத்திரம் ஜாதி, இனம். ஜாதின்னா என்ன அர்த்தம்னா, இனம்னு என்ன அர்த்தம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். ஒரு கூட்டம் ஒன்றோடு ஒன்றோடு சேருகின்ற பேருக்கு பேரு ஜாதி. இனம் இனத்தோடு சேரும், அதுக்கு இங்கிலீஷ்ல கம்யூனிட்டி. கம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படிங்கிறது இணைக்கிறது, ஒன்று சேர்றது, அதுக்கு பேரு ஜாதின்னு அர்த்தம். 27வது நட்சத்திரம் வணக்கம். வணக்கம் அல்லது வணங்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது கன்க்ளூஷன் ஆஃப் லைஃப். கன்க்ளூஷன் ஆஃப் லைஃப், வொர்ஷிப்பபிள் ஸ்டார். நாம் 27வது நட்சத்திரத்தை நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய கர்மா போயிருமா. ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 27வது நட்சத்திரம் எதுவோ அதை நம்ம என்ன செஞ்சோம்னா அவங்களுக்கு அந்த கர்மா கண்டிப்பாக போய்விடும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன கொடுத்துட்டோம், 27 நட்சத்திரக்கும் தாராபலம் கொடுத்துட்டோம். இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை பி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 1 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரத்தை எண்ண வேண்டும். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள், அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப உதாரணம் வச்சுக்கிடுவோம், ரேவதி நட்சத்திரத்துக்காரன்னு எடுத்துக்கிடுவோம். 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களை தொடர்பு கொண்டால் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுடைய கர்மா போயிடும். அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களை தேடி அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய கர்மா போயிடும். அப்ப அது என்ன அர்த்தம், அந்த 27வது நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா அந்த சனி பகவான் அர்த்தம். 27வது நட்சத்திரமாகிய ரேவதி பிறந்த நட்சத்திரம், சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். குலதெய்வ வழிபாடு, சனி என்றாலே குலதெய்வம். சனி பகவானை போய் அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் வழிபாடு செய்தால் அவருக்கு கர்மா போய்விடும். அல்லது பொம்மையை தானமாக கொடுத்தால், அல்லது ஒரு பூத்தொட்டியை தானமாக கொடுத்தால், அல்லது மெட்டியை தானமாக கொடுத்தால் அவர்களுக்கு அந்த கர்மா போய்விடும். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த 27வது நட்சத்திரம் ரேவதியாக இருப்பதனால் ரேவதிக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கோ அந்த ரேவதி நட்சத்திரக்காருடைய கடவுள் யாருன்னா, அந்த கடவுள் அப்படிங்கிறது யாருன்னா சனி பகவான் தான். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சனி பகவான் தான் அவருடைய குலதெய்வம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்து பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அவங்க என்ன செய்யணும்னா அவங்களே வழிபாடு செய்யறது. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் அவங்க தன்னைத்தானே வழிபாடு செய்தால் பலம் பெறுவார்கள். ஆனால் டென்ஷன் வரும், குழப்பம் வரும். ஆகையால அவருடைய ஆத்மா பலம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அந்த நட்சத்திரத்திற்காரர்கள் அந்த நட்சத்திரத்திற்குரிய உணவையோ, அந்த நட்சத்திரத்திற்குரிய கடவுளையோ, அந்த நட்சத்திரத்திற்குரிய மரத்தையோ, அந்த நட்சத்திரத்திற்குரிய தேவதையோ, அந்த நட்சத்திரத்திற்குரிய பறவையோ நாம் தொட்டு சென்றால் நம்முடைய கருமா, நம்முடைய எது நமக்கு கிடைக்கணும்னு பார்க்கணும். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க அவங்களுக்கு ஒரு குதிரை படத்தை வச்சுக்கிட்டா ஜென்மத்தாரை ஆக்டிவேஷன் ஆயிடும். இப்போ உதாரணமாக எம்ஜிஆர் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர். அவரு குதிரையில படத்துல வந்தது பூரா அவருக்கு ஃபேமஸ். அஸ்வினி என்பது மொட்டை தலை. அவர் எம்ஜிஆருக்கு என்னைக்கு தலை வழுக்காச்சோ
அன்னைக்கே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அஸ்வினி நட்சத்திரம்னா தொப்பின்னு அர்த்தம். எம்ஜிஆர் என்னைக்கு தொப்பி வச்சாரோ அன்னைக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. எது, சம்பத்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. அஸ்வினி அப்படின்னா சீப்புன்னு அர்த்தம். அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சீப்பு வைத்தால் ஜென்மதார ஆக்டிவேஷன் ஆயிடும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சீப்பு வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு சம்பத்து செல்வம் பெருகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க, அஸ்வினி அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். அஸ்வினி என்றால் யாழ் அப்படின்னு அர்த்தம், மோர்ஸ் கருவின்னு அர்த்தம். அப்ப இந்த நாக்கு என்பது அஸ்வினி, அஸ்வினி நட்சத்திரம் நாக்கு, அஸ்வினி என்பது அப்ப ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நான் அந்த வாக்குல பேசுற அந்த வசனம் தான் அவரை தூக்கி விடுது. எம்ஜிஆருடைய படத்தை பார்த்தோம்னா ஒவ்வொரு வசனத்தை பார்த்தோம்னா அந்த வசனம்தான் அவரை சம்பத்தை கொடுக்கும். அது காரணம் என்னன்னா, அவர் குண்டு அடிபட்டாலும் கூட, குரல் பேச முடியாம இருந்தாலும் கூட, அந்த வசனம் அவர் பேசுறது பாருங்க, என் ரத்தத்தின் ரத்தமான உடம்புகளே, என் பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு அந்த பொண்ணு பேசினாலும் கூட அவருக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்ன ஆயிடுச்சு, சம்பத்தை தருகிறது அப்படின்னு அர்த்தம். வாள் அப்படின்னா அஸ்வினின்னு அர்த்தம். எம்ஜிஆர் வாள் எடுத்து சண்டை போடுவதில் எல்லாம் அவருக்கு சம்பத்து தார ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. உங்களுடைய இதுல இந்த 27 நட்சத்திரத்துக்கும் அதுக்கு என்னென்ன அப்படிங்கிற கடவுள் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா என்ன செய்யலாம், வந்துடலாம். இப்ப பாருங்க, பரணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அடுப்பு, ஸ்டவ்வு, அப்ப இந்த பரணி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யாருக்காவது தானமாக ஸ்டவ்வையோ அந்த அடுப்பையோ அதெல்லாம் கொடுத்தோம்னா அவருக்கு என்ன ஆயிருது, ஆக்டிவேஷன் ஆயிடும். அடுத்து அதாவது நெல்லிக்காய் ஊறுகாய், பரணி அப்படின்னா நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் ஊறுகாயை சாப்பிட்டால் சம்பத்து வரும். நெல்லிக்காய் ஊறுகாயை தானம் வழங்கினால் சம்பத்து ஆக்டிவேஷன். நெல்லிக்காயை கொண்டு போய் கடவுளுக்கு அதை படைச்சோம்னாலே அது என்ன செய்யும், ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப அந்த 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 கிரகத்து அந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை நாம் பெற வேண்டுமானால் அந்த நட்சத்திரத்தோட சம்பந்தமுடைய பொருட்களையோ அந்த வார்த்தைகளையோ அந்த மந்திரங்களையோ அந்த நட்சத்திரத்தின் தேவதைகளை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துவிடும். அப்ப நமக்கு பரணி அப்படின்னா அந்த பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க, ருசின்னு அர்த்தம், அடுப்புன்னு அர்த்தம், அது அடுப்புன்னு அர்த்தம், கர்ப்பப்பைன்னு அர்த்தம். அப்ப கர்ப்பிணியா இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்பவர்கள் அவர்களுக்கு சம்பத் ஆக்டிவேஷன் ஆகிவிடும் அப்படின்னு இருக்கணும். இப்ப அக்னி சட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த அக்னி சட்டி தீச்சட்டி எடுக்கிறா இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது, அவர்களுக்கு போய் அந்த அவர்களுக்கு காணிக்கை கொடுத்தமையானால் இந்த சம்பத் தாரை ஆக்டிவேஷன் ஆகிவிடும் அப்படின்னா. சரி, இப்ப பரணி நட்சத்திரத்திற்காரர்கள் சம்பத்தை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்னா திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் வர வேண்டும். கோதுமையில் செய்த பலகாரத்தை தானம் தர வேண்டும். பெண்ணாடு, பெட்டையாடு, அதுக்கு போய் தீவனம் கொடுக்கணும். பெண் ஆட்டுக்குட்டி வளர்க்கலாம், அதுக்கு தீவனம் கொடுக்கலாம், தானம் செய்யலாம், முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம். நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, கிருத்திகை அப்படின்னா நெற்றியில் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அர்த்தம். தீக்குழி மிதிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு போய் உதவி செய்வது, தீக்குழி மிதிப்பவர்களுக்கு, யாகம் செய்பவர்களுக்கு, யாகம் எங்க செய்யறாங்களோ அங்க போய் உட்கார்ந்துடணும். கிருத்திகை நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்தாக ஆக்டிவேஷன் ஆகிவிடும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையாக ரோகிணி வருகிறது. அப்ப நாவல் பழம், நாவல் மரம்,
இந்த நாவல் மரத்திற்கு போய் நீர் ஊற்றுவது, நாவல் பழத்தை சாப்பிடுவது, நாவல் பழத்தை வாங்கி தானம் கொடுப்பது, இதெல்லாம் அதாவது ஊமைகளுக்கு, வாய் பேசாதவர்களுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் சூப்பரான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிறணும். அதாவது திருவனைக்காவல் அப்படிங்கிற இடத்துல போய் நாம் வழிபாடு செய்தோம்னால் ரோகிணி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகி சம்பத்தை கிருத்திய நட்சத்திரத்துக்காருக்கு கொடுக்கிறது அப்படின்னா, அப்ப கிருத்திய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சம்பத்து வர வேண்டுமானால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை நாம் ஆக்டிவேஷன் தான். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் செய்யணும். அப்ப ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருகசீரி நட்சத்திரம் பச்சரிசி மாவு பெண் கடவுளுக்கு போய் வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது தென்னை மரத்துக்கு போய் தென்னங்கன்று நடுறது, தென்னை மரத்துக்கு போய் மஞ்சள் நீர் ஊற்றுவது, அல்லது இளநீர் சாப்பிடுவது, இளநீரை தானமா கொடுப்பது, தேங்காயை தானமாம் செய்து கொடுப்பதெல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரனுக்கு சம்பத்து ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரரும் நல்லா பாருங்க, மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது சந்திரன் பிறந்த நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தாயை வழிபாடு செய்ய வேண்டும், தாய்க்கு மரியாதை செய்ய வேண்டும். சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு போய் நிலவை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணாங்கன்னா அவர்களுக்கு என்ன ஆகும்? சம்பத்து ஆக்டிவேட். இப்ப மிருகசீரிஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். கால பைரவரை வழிபாடு செய்யணும், சிவபெருமானை வழிபாடு செய்யணும், கோவில் மணியை தானம் செய்யணும், கோவிலுக்கு மணி ஓசை எழுப்பணும், நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடணும், ஆண் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடணும், தெரு நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொடுத்தாங்கன்னா அது ஆக்டிவேஷன் ஆகிவிடும் அவர்களுக்கு. அப்ப நாய் வளர்ப்பதே, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நாயை வளர்த்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு சம்பத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண் நாய் என்பது திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் என்பது ருத்ரன் பிறந்த நட்சத்திரம். அந்த ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் என்பதனால ருத்ரனை வழிபாடு செய்வது, ஒரு நடராஜன் ஆடுறது மாதிரி ஒரு சிலையை வைத்து வழிபாடு செய்வதெல்லாம் அவருக்கு சம்பத்தை ஆக்டிவேஷன் செய்கிறது. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்திற்காரர்கள் புனர்வச நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் செய்தால் சம்பத்து வரும். ராமர் படத்தை வச்சு வழிபாடு செய்வது, மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோயில்ல போய் வழிபாடு செய்வது, மூங்கில் கண்டை வளர்க்கிறது, பூனை பொம்மையை வாங்கி வச்சுக்கிறது, கரும்பு சாறு வாங்கி குடித்தல், கரும்பு சாறை தானமாக கொடுத்தல், சர்க்கரையை கொடுக்கிறது, குழாய் புட்டு வாங்கி சாப்பிடுறது, குழாய் புட்டுகளை வாங்கி தானம் கொடுக்கிறது, இதெல்லாம் அவருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்காரர்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிவிடும் அப்படின்னு. அடுத்து புனர்வூச நட்சத்திரத்திற்காரர்கள் பூச நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். பூசம்னா ஆணாடு, கெடா, ஆணாடு வெள்ளாடு, அதற்கு போய் உணவு கொடுத்தோம்னால், புல் வாங்கி கொடுத்தால் அதற்கு போய் உணவு கொடுத்தோம்னா இவர்களுக்கு சம்பத்து வரும் அப்படின்னு அர்த்தம். அரச இலை அரச மரத்தினுடைய இலையை எடுத்து லேமினேஷன் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம்னா சம்பத்து வரும். அரசு மரத்துக்கு போய் மஞ்சள் நீர் கொடுத்தால். இன்னொன்னு, இந்த பூச நட்சத்திரம் என்பது குரு பகவான் பிறந்த நட்சத்திரம். யார குருவா நினைக்கிறோமோ அந்த குருவுக்கு தொண்டு செய்தால் அல்லது மகான்களை போய் வழிபாடு செய்தால், குருவை நன்றி மறக்காம இருந்தால் இந்த திருவாதிரை இந்த புனர்வூச நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து வரும். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்திற்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் செய்ய வேண்டும். ஆயிலிய நட்சத்திரம் என்றாலே அழுக்கு சட்டை, அழுக்கு பெட்டி,
ஒரு வேஸ்டேஜ் பொருள்கள் வைக்கக்கூடியது, அதை வச்சுக்கிற வேண்டும். நாகப்பாம்பு புற்று இருக்கிற இடத்துல போய் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து இது பூனை. அந்த பூனையை ஆண் பூனையை ஒரு படத்தை வச்சுக்கிட்டோம்னாலும் ஆயில்யம் ஆக்டிவேஷன் ஆகும். முருங்கை மரம், பப்பாளி மரம், நீர் ஊற்றுதல், பப்பாளிக்கு நீர் ஊற்றுதல், பப்பாளி கண்டு வளர்த்தோம்னா ஆயில்யம் ஆக்டிவேஷன் ஆகிவிடும் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்கள் மக நட்சத்திரத்தை போய் ஆக்டிவேஷன் பண்ணணும். மகம் அப்படின்னாலே கர்ப்பிணி பெண்ணு, அதாவது ஒரு பெண்ணுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், ஒரு பெண்ணுக்கு பணிபட செய்ய வேண்டும். அடுத்து மூஞ்சூர் வாகனம் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்துன்னு அர்த்தம். அதாவது நெய்வேத்தியம், கரும்பு சர்க்கரை அதெல்லாம் நைவேத்தியம் பண்ண வேண்டும். ஆலமரத்துக்கு போய் நீர் ஊற்றுதல், ஆலமர நிழலில் உட்காருதல், ஆலமர இலையை லேமினேஷன் பண்ணி எடுத்து வைத்துக் கொண்டால் ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சம்பத்து தார ஆக்டிவேஷன் ஆகிரும். இந்த ஆயிலிய நட்சத்திரம் என்பது அவர்களுக்கு அவ்வளவு அற்புதமான நட்சத்திரம். ஆலமரம், அந்த ஆலம் பழத்தை சாப்பிடலாம், ஆலம் விழுதை எடுத்து பல்லு துளக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்தா சம்பத் ஆக்டிவேஷன் ஆகிவரும். மக நட்சத்திரம் என்பது எலியை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மக நட்சத்திரத்துக்காரர்கள் நல்லா கவனிங்க. மக நட்சத்திரத்துக்காரர்கள் அவருக்கு சம்பத்து வரணும்னா பூர நட்சத்திரத்தை போய் தொடரும். பூர நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்னா பெருச்சாளி. பெருச்சாளிக்கு உணவு வைப்பது, பெருச்சாளிக்கு அவர்களுக்கு பெருச்சாளி எங்க இருந்தாலும் அதற்கு பொறி வாங்கி போடுவதை செஞ்சு, எலுமிச்சை பழம், எலுமிச்சை சாதம். பூரம் என்றால் முருங்கை மரம். அடுத்து பூரம் என்றால் முருங்கை மரம், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை மரம் வளர்ப்பதெல்லாம் இந்த பூர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிவிடும். இந்த பூரம் என்பது அவ்வளவு, பூரம் பிறந்தது பார்வதி பிறந்தது, பார்வதிய நம்ம வழிபாடு செய்யணும். மகம் என்பது சுக்கிரன் பிறந்தது, பெண்ணை நம்ம வழிபாடு செஞ்சிருக்கணும். அவங்க சுக்கிரன், அங்க போகாதீங்க. பெண்ணுக்கு போய் இவங்க சுக்கிரன்ங்கிறதுனால பெண்ணுக்கு போய் இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்கள் கர்ப்பிணி பெண்ணுக்கு யார் உதவி செய்ய கர்மா போயிடும். அடுத்து சம்பத்துக்கே வந்துகிட்டு இருப்பான். இப்போ பூர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரத்தை தொட்டால், அதாவது கஞ்சி கூழு, உத்திரம் அப்படின்னாலே கூழு, இந்த கூழை தானமாக கொடுக்கணும், கஞ்சியை தானமாக கொடுக்கணும், பன்னீரை தானமாக கொடுக்கணும், வெள்ளி அரணாக்கயிறை தானமாக கொடுத்தோம்னா, வெள்ளி பொருளை தானமாக கொடுத்தோம்னா உத்திரம் அப்படின்னாலே செங்கோல் அப்படின்னு அர்த்தம். உத்திரம்னாலே செங்கோல், உத்திரம் என்றாலே கம்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கம்பை வச்சு வழிபாடு செய்வது அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை தரும். இது இப்போ உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் அஸ்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். அஸ்த நட்சத்திரம் என்பது கைத்தாளம், கையை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். கையை தட்டணும், கையை வணக்கம் சொல்லணும், கையை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும்னா அவர்களுக்கு பொருளாதாரம் வரும். கோதுமையை தானமாக கொடுக்கணும். அதாவது ஜால்ரா இந்த மாதிரியான பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம், ஜால்ராவெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது சூரியன் பிறந்த நட்சத்திரம். அவங்க சூரிய வழிபாடு, உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் சூரிய வழிபாடு அல்லது சூரியனை வழிபாடு செய்வது அவர்களுக்கு சிறந்ததை தரும், பணத்தை கொடுக்கும், சம்பத்தை கொடுக்கும். அஸ்தம் என்பது சூரியன் பிறந்ததுன்னா அப்பாவை வழிபாடு செய்யணும், அப்பாவை கும்பிடணும், அப்பாவை பராமரிக்கணும். அப்படி பராமரிச்சாங்கன்னா இந்த உத்திரத்துக்கு பணம் வரும். அஸ்த நட்சத்திரத்திற்காரர்கள் வில்வை, சித்திரை என்றால் சம்பத்து கொடுக்கும். வில்வ இலையை லேமினேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா வெற்றி நிச்சயம். விஸ்வகர்மாவை வழிபாடு செய்ய வேண்டும். ஆசாரிகளை பார்த்து வணக்கம் சொல்வது, ஆசாரியோட பழகுவது, ஆசாரி வேலை எங்கெங்க நடக்குதோ அங்கெல்லாம் போனோம்னா நமக்கு சம்பத் ஆக்டிவேஷன் ஆயிரும். புலி படத்தை வச்சுக்கிறது, காமாட்சியை வணங்குவது, மரங்கொத்தி பறவையை வணங்குவது, சித்திரை என்றால் புலியை வணங்குவது,
குளிப்படத்தை வைத்துக் கொள்வதெல்லாம் அவருக்கு பணம் ஆக்டிவேஷன். சித்திரைன்னா ஜவுளி கடைன்னு அர்த்தம். சித்திரைன்னா ஜவுளி கடைன்னு அர்த்தம். அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க மாசத்துக்கு ஒரு வட்டம் அந்த சித்திரை நட்சத்திரம் வரும்போது ஜவுளி கடைக்கு போயிட்டு வரணும். ஒரு துணி எடுத்துட்டு வரணும், புது துணி, ஒரு சின்ன கர்ச்சீப்பாவது எடுத்துட்டு வரணும். அப்ப அதுல சித்திரை நட்சத்திரத்துல இந்த சித்திரை நட்சத்திரம் அதாவது கன்னி ராசியில இருந்தா மேலாடை எடுக்கணும், துலா ராசியில இருந்தா இடுப்பு கீழே இருக்கிற ஆடையை எடுக்கணும். அவர்களுக்கு சம்பத் ஆக்டிவேஷன் ஆகிவிடும் அப்படின்னு அர்த்தம். ஆசாரியை வணங்க வேண்டும், விஸ்வகர்மாவை வணங்க வேண்டும், அவர்களுக்கு அனைத்து விதமான சம்பத்துகள் கிடைக்கும். இப்ப சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் சுவாதி நட்சத்திரத்தை தொட்டால் மருதமலையில் இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபாடு செய்ய வேண்டும், பிள்ளையாறு வெட்டியை வழிபாடு செய்ய வேண்டும். சுவாதி நட்சத்திரம் என்பது அடுத்து நம்ம அதாவது நம் சிவகங்கை மாவட்டத்துல அதாவது நயனார் கோயிலுங்கிற ஒரு கோயில் இருக்கு. அங்க புத்தீஸ்வரர் மருதமலை, அங்க மருத மரம் தான் தலைவிரிச்சதும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா இவர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரங்கள் அங்க போயிட்டு வந்தா அவங்களுக்கு சம்பத் ஆக்டிவேஷன் ஆகிவிடும். பாலாபிஷேகம் பண்ண வேண்டும். சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் பாலாபிஷேகம் வாங்குவது, திணை மாவு தேனு, தீவ தூபம் காட்டுதல், முத்து தானமாக கொடுத்தல். ஏன்னா சுவாதின தேனு, தேனை இவர்கள் சாப்பிடுவது, தேனை கோயிலுக்கு கொண்டு போய் அபிஷேகம் கொடுப்பது இவர்களுக்கு சம்பத்தை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்திற்காரர்கள் விசாக நட்சத்திரத்திற்கு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும், பாலாபிஷேகம் செய்ய வேண்டும், சந்தனத்தை தானமாக கொடுக்க வேண்டும். முருகன் விசாகம் அப்படின்னாலே திருச்செந்தூர். அப்ப சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் அங்கே போய் தங்கியிருந்து அந்த முருகனை பாமன் சுவாமிகளை பார்த்து வந்தோமையானால் அவர்களுக்கு சம்பத்தை ஆக்டிவேஷன் ஆகிவிடும். விசாக நட்சத்திரத்திற்காரர்கள் அனுச நட்சத்திரமான வாயு பகவான் அல்லது விசிறி, பனையோட விசிறியை தானமாக கொடுக்க வேண்டும். நொங்கு பதநீரை குடிக்க வேண்டும், நொங்கு பதநீரை தானமாக கொடுக்க வேண்டும். அடுத்து மான் படம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, வைத்துக் கொண்டால் சிறப்பை தரும் அப்படின்னா சரி. பரசுராமன், பீமன் போன்றவர்களை வழிபாடு செய்வது சிறப்பை தரும் அப்படின்னா அடுத்து பாருங்க. அனுச நட்சத்திரக்காரர்கள் கேட்டு நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணா அவருக்கு சம்பத்து வந்துடும். மான் படம் வச்சுக்கிறது, கோட்டை, பெரிய அரண்மனை கோட்டை, தெய்வேந்திரன் படம், வல்லார கீரையை சாப்பிடுவது, வல்லார கீரையை லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்வது இவர்களுக்கு கேட்டை ஆக்டிவேஷன் ஆகிவிடும். இந்திரனை அனுச நட்சத்திரம், இந்திரனாகிய கேட்டை நட்சத்திரத்தினுடைய தெய்வத்தை வழிபாடு செஞ்சோம்னா அவனுக்கு பணம் கிடைக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரத்திற்காரர்கள் மூல நட்சத்திரம், அனுமான் படம் வச்சுக்கணும், பெட்டை நாயை வளர்க்க வேண்டும், பெட்டை நாய் படம் வச்சுக்கணும், வடமால சாத்தன அனுமார், பைரவர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். பெண் நாய்களுக்கு அன்னதானம் செய்வது, பிஸ்கட் சாணம் செஞ்சோம்னா இந்த கேட்டை நட்சத்திரத்திற்காரர்களுக்கு மூலம் ஆக்டிவேஷன் ஆகி அவர்களுக்கு என்ன ஆயிரும், சிறப்பை கொடுக்கும். மூல நட்சத்திரத்திற்காரர்கள் பூராட நட்சத்திரம், கௌதாரி படத்தை வச்சுட்டோம்னா வர்ணனை வழிபாடு செய்ய வேண்டும். மழை தண்ணியை எடுத்து வச்சுக்கிறணும். பூராடம் என்பது மழை தண்ணியை அவர் வைத்துக் கொண்டதையானால், மழை தண்ணி எடுத்து வடிகட்டி குடித்தார்களேயானால் அவருக்கு பொருளாதாரம் அடித்து அவருக்கு மல்லிகை அர்ஜுனரை வழிபாடு செய்ய வேண்டும். காது மந்தமாக இருப்பவர்களை, காது கேளாதவர்களை அவர்களுக்கு உதவி செய்வது, காது மிஷின் வாங்கி கொடுக்க உதவி செய்வதெல்லாம் மூல நட்சத்திரத்திற்காரர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும். அடுத்து பூராட நட்சத்திரத்திற்காரர்களுக்கு உத்திராடம், அழுக்கு துணியை தானமா கொடுக்கணுமா? உத்திராடம் அழுக்கு துணி. விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்யணுமா? பலாப்பழத்தை தானமா கொடுக்கணுமா? அகத்திக்கீரையை தானமா கொடுக்கணுமா? குளக்கட்டை, பொறிகடலை தானமா கொடுத்தோம் அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரம். பூராடம் என்பது விநாயக பெருமான்.
விநாயகருடைய கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்தால் அவர்களுக்கு இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத் ஆக்டிவேஷன் ஆயிருக்கிறது. அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரருக்கு திருவோணத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். 2 பெண் குரங்கு படத்தை வச்சுக்கணும். பெண் குரங்கு படத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். துளசி இலை தயிர் சாதம் தானமாக கொடுக்கணும். துளசி இலையை லேமினேஷன் பண்ணி வைத்துக் கொண்டால் திருவோணம் பட்டை அடிக்கணும். திருவோணம்னா பட்டை. திருவோணம்ங்கிறவர்கள் பட்டை அடிச்சோம்னா, திருநீர் பட்டை அடிச்சோம்னா சூப்பர். உத்திராட நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகி திருவோணம் வந்து என்ன செய்யும், பணத்தை கொடுக்கணும். இப்ப திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் செய்ய வேண்டும். இந்திராணி படம் வச்சுக்கணும். மாவு தவிட தானமா கொடுக்கிறது, புண்ணாக்கு தானமா கொடுக்கிறது, இசைக்கருவிகளை தானமா கொடுக்கிறது, வன்னிமர இலையை அதை வந்து லேமினேஷன் வச்சுக்கிறது. பெண்புலி பெண் சிங்கத்தின் மீது அமர்ந்த அம்மன் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பெண் சிங்கம். அப்ப அவிட்டம் அப்படின்னாலே ஆஸ்பத்திரி, அவிட்டம்னாலே ஆஸ்பத்திரி, நர்ஸுன்னு அர்த்தம். நர்ஸுகளுக்கு உதவி செய்வது. அப்படின்னா இந்த அவிட்டம் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிவிடும். இப்ப அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரத்தாகிய செக்கு எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். குதிரை படம் வச்சுக்கணும். எள்ளு தானம், திராட்சை பழத்தை தானமாக கொடுக்கணும். திராட்சை பழம் என்பது, திராட்சை என்பது இந்த சதய நட்சத்திரம். சதயத்தை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு திராட்சை, அது கருப்பு திராட்சை, கொத்து கொத்தா இருக்கிற திராட்சையை வாங்கி அவர்களுக்கு கொடுத்தமையானால் அவர்களுக்கு நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிவிடும். அடுத்து சதய நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரம், குபேரன் படம், குபேரப்படன், வீரவாள் உள்ள பட்டாக்கத்தி உள்ள பராசக்தி அதெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது குபேரனை வழிபாடு செய்வது. உப்பு மிளகு, மாம்பழம், மாவிலை லேமினேஷன் பண்ணுறது, மாம்பழையை தானமாக கொடுக்கிறது, மாம்பழ மரத்துக்கடியில போய் உட்காருவது, மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது, மாங்கண்டு வளர்ப்பதெல்லாம் பூரட்டாதி ஆக்டிவேஷன் ஆகி அந்த சதயத்துக்கு பொருளாதாரம். இப்ப பூரட்டாதியை பார்க்க போறோம். பூரட்டாதின்னு உத்திரட்டாதி. காமதேனு படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். காமதேனு படம் அல்லது மாரியம்மா அல்லது வேப்பலைக்காரியை வணங்கணும்னா நமக்கு என்ன ஆயிரும்னா, திருப்பதியை வணங்கணும்னா நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும். கோமாதா, பசு, கருவேப்பிலையை நாம் வளர்த்தாலோ அதை சாப்பிட்டாலோ இந்த உத்திரட்டாதி என்பது கருவேப்பிலை அந்த பூரட்டாதிக்கு பொருளாதாரமாக வருகிறது. அப்ப உத்திரட்டாதி என்பது வேப்பமரம். அப்ப உத்திரட்டாதி வந்து ரேவதியை ஆக்டிவேஷன் செய்யணும். ரேவதி என்பது சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப நெருப்பு சம்பந்தமான தீப்பெட்டி இதெல்லாம் தானம் செய்ய வேண்டும். பூத்தொட்டி, மெட்டி இதெல்லாம் தானம் செஞ்சோம்னா உத்திரட்டாதிக்கு அலங்காரம் செய்யறதுக்கான பொருள்களை எல்லாம் இவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் கொடுத்தாங்கன்னா, அதே மாதிரி இந்த ரேவதி என்பது ஒரு பூங்கா, ஒரு சிறப்பான இடம். அந்த இடத்துல போய் அமர்ந்து கொண்டமையானால் நமக்கு சிறப்பை தருகிறது. அப்ப குலதெய்வத்தை அதிகமாக வழிபாடு செய்வதும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சிறப்பது. அடுத்து ரேவதி நட்சத்திரத்திற்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் செய்யும். அஸ்வினி என்றால் சரஸ்வதி, அஸ்வினி என்றால் குதிரை, அஸ்வினி என்றால் சைக்கிள், அஸ்வினி என்றால் பட்டாக்கத்தி. அப்ப அஸ்வினி என்றால் கத்திரி. அதாவது அஸ்வினி என்றால் என்ன அர்த்தம்னா பார்பர் ஷாப். அடிக்கடி பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு வர்றது. அப்படி போயிட்டு வந்தால் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பொருளாதாரம் சம்பத்து தாரை ஆக்டிவேஷன் ஆகிடும். இப்படி அந்த 27 நட்சத்திரத்துக்காரர்களும் 2வது நட்சத்திரத்தை மட்டும் நம்ம பேசியிருக்கோம். மீதி இதே மாதிரி 13வது நட்சத்திரம் என்ற அந்த நட்சத்திரத்தை எடுத்து மகான்களை நாம் வழிபாடு செய்தோம்னால் சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா
நமக்கு நன்மையை கொடுக்கும். இப்ப 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு தோராயமாக எதை நாம் தொட வேண்டும், எதை தொடக்கூடாது, 3வது நட்சத்திரமாக வருவதையும் 5வது நட்சத்திரமாக வருவதையெல்லாம் 7வது நட்சத்திரத்தையும் தொடக்கூடாது. 10, 11 எல்லாம் தொடவே கூடாது. 10, 11, 12 இதெல்லாம் தொட்டோம்னா நம்மள மோசமான நிலைமைக்கு போயிடும். அப்ப இதுல இருந்து எப்படி தெரியுது அப்படின்னா, நட்சத்திரம் இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருக்கு லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரம் விழுந்திருக்கும். அந்த நட்சத்திரத்துல இருந்து நல்லா கவனிங்க, அந்த நட்சத்திரத்துல இருந்து இன்னைக்கு திசை நடக்குது இல்லையா, இந்த திசை எத்தனாவது திசைன்னு பாருங்க. அந்த திசை இந்த தாராபலன் சுட்டி காட்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். லக்ன புள்ளி நட்சத்திரத்திலிருந்து எடுக்கும். அப்படி எடுத்தோம்னா இந்த தாராபலன் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இந்த தாராபலன்ங்கிறது எல்லாத்துக்கும் பார்க்கலாம். 3 சந்திரன் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களே இல்லை தெரியல, இனிமேலாவது மனசுக்குள்ள வச்சுக்கிறது. 3 சந்திரன் நமக்கு இருக்கு. ஒரு சந்திரன் நம்முடைய பிறப்பு சந்திரன், ஒரு சந்திரன் தசா சந்திரன், இன்னொரு சந்திரன் கோச்சார சந்திரன். கோச்சார சந்திரன் என்பது தினசரி நமக்கு பலனை கொடுப்பது. தசா சந்திரன் என்பது ஒட்டுமொத்தமாக பலனை கொடுப்பது. ஜென்ம சந்திரன் என்பது அவனுடைய ஆக்டிவேஷன் பண்ணுது, அவனை ஆளுகிறது. இப்ப யாராவது ஒருத்தர் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லுங்கள். ஐயா, புனர்பூச நட்சத்திரம். ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க நேரம் கவனிங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டா அவ்வளவா நம்புவாங்க. புனர்பூசம்ங்கிறது ஒரு நம்பிக்கையை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அசைக்க முடியாது. புனர்பூச நட்சத்திரத்துக்காரரு காதுல குச்சி வச்சு நோண்டக்கூடாது. புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கரும்பு சாறு, மூங்கில் மரம் இதெல்லாம் அந்த ஜென்மதாரைய ஆக்டிவேஷன் செய்யும். நீங்கள் உங்கள் ஆத்மாவை வெளிப்படுத்த வேண்டுமானால் அந்த கரும்பு மூங்கிலனை காமாட்சியை நாம் தொட்டோம்னா அதுக்கு அவர்களுக்கு புனர்பூசத்துக்கு பூச நட்சத்திரம் 2வது வருவதனால் அவர்கள் அந்த 2வது நட்சத்திரமான அந்த பூச நட்சத்திரம் என்பது அந்த குரு பிறந்த நட்சத்திரம். ஏதாவது மகானை நீங்கள் தொட்டையானால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சிறப்படையும். அதுவும் பூச நட்சத்திரம் என்பது வள்ளலாரை தொட்டமையானால், வள்ளலாரை நம்ம வழிபாடு செய்தமையானால் நமக்கு சூப்பரா நமக்கு அது ஆக்டிவேஷன். புரியுதாயா? ஐயா புரியுதுங்க. சிறப்பையா, சிறப்பு. அப்ப புரியுதுங்க, மிகவும் சிறப்புங்க ஐயா. அப்ப இதைத்தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் எதியா வரும்? 13வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூலம். சரி, இப்ப மூல நட்சத்திரம் 13வது நட்சத்திரம் வருதுன்னா மூல நட்சத்திரத்தினுடைய மகான் யார் அப்படின்னா, திண்டுக்கலுக்கு பக்கத்துல கசவனம்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு, மௌனசாமியார். அந்த மகானை வழிபாடு செய்தால் அவர்தான் நமக்கு குரு. கசனம்பட்டி என்னங்கய்யா? கசவனம்பட்டி. கசனம்பட்டி. அவரை போய் நம்ம மௌன குருவை வழிபாடு செய்தோம்னா அவர் தான் நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணுவார், அதீத சிறப்பை தருவார். எப்படி பாருங்க, நம்மளை ஆட்கொள்ளுவார். இப்ப புனர்பூச நட்சத்திரத்திற்காரருக்கு 12வது நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் எது வருது? திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்திற்காரர்கள் ஆண் நாய்க்கு போய் நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா உங்க கர்மா போயிடும். சிவனை வழிபாடு செய்தீங்கனால் உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்களுடைய கர்மா ஒழிப்பு. இந்த பிறவியில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களை தீர்த்து வைக்கும். ஆண் நாய் வளர்க்கலாம் இல்லீங்களா? ஆண் நாய் வளர்க்க கூடாதியா? ஓ, சாதகமா இருந்தாத்தே வளர்க்கணும். கர்மாங்கிறது பரிகாரம் தானே.
ஆண் நாய்க்கு உணவு கொடு. ஆண் நாய் வளர்க்குறவர்கிட்ட போய் அந்த உணவு நீங்க கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, சரி, உங்களுக்கு அந்த கர்மா போய். ஓகே. ருத்ரனை வழிபாடு செய்யணும். சிதம்பரத்துக்கு போயிட்டு வரணும். சிதம்பரத்தில் போய் ஒரு நாள் தங்க வேண்டும். இன்னும் வேற யாராவது ஒரு ஆளு? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஆயில்யம் நட்சத்திரங்க ஐயா. ஆயில்யம் பாருங்க, ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம் வந்துருச்சு பாருங்க, நல்லா பாருங்க. ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை தொட்டால், மகம்னா என்ன அர்த்தம்னையா, ஏற்கலப்ப. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தது யாருன்னா கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமன். அவர் கையில என்ன வச்சிருந்தாரு? கலப்பை தானே வச்சிருந்தாரு. மக நட்சத்திரத்தை வச்சிருந்தாரு. ஆமாயா ஆமாயா. அப்ப அவருக்கு மக நட்சத்திரத்தை வச்சதுனாலதான் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்டிவேஷன் ஆகுது. ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் மகாத்மா காந்தி. மக நட்சத்திரம் கைத்தடி. அவர் கைத்தடி தாத்தாவா தானே இருந்தாரு. பாத்தீங்களா, அவர் பேரும் வரும். அப்ப மக நட்சத்திரம், மகம் அப்படின்னாலே சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம். சுக்கிரன்னா பெண்ணு, சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா அக்கா, சுக்கிரன்னா கூட எந்தெல்லாம் நம்ம அக்காவுக்கு ஈக்குவலா இருக்காங்களோ அவங்க பூரா. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் உடை தானமாக கொடுத்தால், உணவு தானமாக கொடுத்தால் அவர்களுக்கு ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஆக்டிவேஷன் ஆகும். எப்படி பாருங்க ஐயா. மூல நட்சத்திரங்க ஐயா. சரி, இவ மூல நட்சத்திரக்காரர் இருக்காங்கல்ல, இந்த மூல நட்சத்திரம் என்பது மூலத்துக்கு அடுத்து என்ன வருது? மூல நட்சத்திரத்துக்காரர் வந்து பெண் நாய், பூராட வருது. அப்ப அந்த பூராட நட்சத்திரத்துக்குரிய பூராட நட்சத்திரம்னா மழை நீர், வர்ண பகவானை வழிபாடு செய்யணும். மழை நீரை எடுத்து வச்சு அதை பக்குவம் பண்ணி அதை சாப்பிட்டாலோ அது நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். மழை நீர் சேமிப்பு தொட்டி வைக்கலாம் இல்லையா, அது நல்லது. வர்ணனை வழிபாடு செய்ய வேண்டும். புரியுதாயா? புரியுதுங்க ஐயா, புரியுது. ஐயா அஸ்த நட்சத்திரத்துக்குங்க ஐயா. இப்ப அஸ்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன வருது? சித்திரைங்கய்யா. சித்திரை வருதுன்னா நீங்க என்ன செய்யணும்? விஸ்வகர்மாவை கும்பிடணும். ஆசாரிய பார்த்தா வணக்கம் சொல்லணும். சரிங்க. ஆசாரி நகைக்கடையில இருக்குன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. திருவாதிரைங்க. திருவாதிரை நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்காங்க. ரெண்டாவது நட்சத்திரம் என்ன வருது? பூசுங்க. நட்சத்திரம்னா ராமரை வழிபாடு செய்யணும். மூங்கில் கண்டு வளர்க்கணும். கரும்பு சாறு சாப்பிடணும். மூங்கில் காமாட்சி அம்மன் கோயில போயிட்டு வரணும். தேவராணிப்பட்டியில போய் காமாட்சி அம்மன் கோயில போய் வழிபாடு செஞ்சு ஐயா பரணி. ஐயா பரணி. இப்ப பரணி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பரணிக்கு சம்பத்தை கொடுப்பது யாரு? கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகைனா நெருப்பு, யாகம், திருவண்ணாமலை தீபத்தை தரிசனம் செய்யணும். கிருத்திகைனா கத்திரிக்கோள். சிசர் வச்சுக்கலாம் வீட்டுல. அந்த சிசர் உடையாம பாத்துக்கணும். சிசர் வீட்டுல வச்சுட்டு உடஞ்சுன்னா பொருளாதார பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். பூரட்டாதிக்கு 13வது நட்சத்திரமாகும். அவர் என்ன மகன் கும்பிட்டா சரியா வரும்? மகம் அப்படின்னாலே நல்லா 13வது நட்சத்திரம். ஐ மீன் பூரட்டாதிக்கு 13 மகம். அது என்ன மகான் கும்பிடணும்? எந்த மகானை கும்பிடணும்னு கேக்குறீங்களா? சிறப்பா இருக்கும். நீங்க போய் அந்த பூரட்டாதி மகான் வந்து இல்ல, பூரட்டாதில இருந்து மகம் வந்து 13வது நட்சத்திரம். 13வது நட்சத்திரத்துல வந்து மகான் கும்பிட்டா சிறப்புன்னீங்க. இந்த மகன் நட்சத்திரத்துக்கு பாம்பன் சாமிகள். பாம்பன் சாமிகளா? திருவான்மையூர்ல இருக்காரு இல்லையா, ஜீவசமாதி, சென்னை. ஆமாங்க. ஆமா, பாம்பன் சாமிகளை போய் கும்பிடணும். அது விசாக நட்சத்திரக்கும் நீங்க சொன்னீங்க. இல்ல, பாம்பன் விசாக எனக்கு விசாக நட்சத்திரம் வந்து அவருடைய போட்டா இருக்கும் அங்க கோயில்ல. ஓகே
ஓகே. ஆனா அவர் உண்மையா மக நட்சத்திரத்துக்குரியவர். மக நட்சத்திரக்குரியவர் வந்து பாம்பன் சாமிங்களா? சரிங்க ஐயா. பாம்பன் சாமி. சரிங்க ஐயா. ஏன்னா 19 வந்து விசாகம் எனக்கு வரும்போது எனக்கு அது ஒண்ணும் ஆகாதுல்ல. அத நீங்க விசாகத்தை விட்டுருங்க. சரிங்க. 19 அப்படின்னா அதீத இதாயிரும். ஆமா, அதான் சொன்னேன். அதுக்காக தான் கேட்டேன். அதனால நீங்க மகத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. மகத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணா கரெக்டா இருக்குங்களா? சரிங்க. பித்திருக்கள் வழிபாடு செய்யணும். பித்ரு வழிபாடு. சரிங்க ஐயா. நத்தத்துக்கு பக்கத்துல விராலிப்பட்டிங்கிற ஊர்ல அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு. நத்தம் பக்கத்துலயா சார்? நத்தம் பக்கத்துல மகாலிங்கேஸ்வரர் கோயில். நத்தம் விராலிப்பட்டி. விராலிப்பட்டி பக்கத்துல என்ன ஈஸ்வரர் சார்? திண்டுக்கல்ல இருந்து நத்தத்துக்கு போகும்போது விராலிப்பட்டிங்கிற ஊருக்கு விசாரிங்க. சரிங்க. விராலிப்பட்டியில என்ன கோயில்? மகாலிங்கேஸ்வரர். மகாலிங்கேஸ்வரரா? நன்றி ஐயா. சார் மூலத்துக்கு மகான் சொன்னீங்க. ரோகிணி தானே சார் வருது 13வது? மகான் எதுவும் சார்? மூலத்துக்கு 13வது நட்சத்திரம் ரோகிணி. ஆமா. ரோகிணியோட மகான் யாரு? ரோகிணியா? ரோகிணிக்கு வந்து நீங்க வந்து ரோமர், அதாவது ரோகிணி நட்சத்திரம்னா திருப்பரங்குன்றத்துல மச்சமுனி இருக்காரு இல்லையா? மச்சமுனி. ரோகிணி நட்சத்திரம்னா மச்சமுனி. ஓகே சார். அல்லதுன்னா நம்ம சிங்கமுனரி வாத்தியார் ஐயாவை பாருங்க. சிங்கமுனரி வாத்தியார் ஐயா. நன்றி சார். சார் இந்த அனுஷம் கேட்டை ரெண்டும் எழுதல சார், அது கொஞ்சம் சொல்லுங்க சார். அனுஷம் கேட்டை ரெண்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். சம்பத் தாரை ரெக்கார்டிங் வாய்ஸ் இருக்குயா சார்? ரெக்கார்ட் இருக்கு, ரெக்கார்ட்ல கேட்டுக்குங்க. இப்போ நிறைய டைம் ஆயிடுச்சு. இந்த மகான் மட்டும் ரெக்கார்ட் அதை பாத்துக்கோங்க. மகான் சிலர்களுக்கு கேட்பாங்க இல்லையா? ஆயிலியம்க்கு மகான்கள் சொல்லுங்க சார். 13வது நட்சத்திரம் உத்திராடம் வருது. ஆயிலிய நட்சத்திரம் 13வது நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு மகான் வந்து ஆதிசேஷனை தான் நீங்க கும்பிடணும். சித்தர் வந்து ஆயிலியா அப்படின்னால அகத்தியரை கும்பிட வேண்டும். ஆதி சித்தன் அகத்தியர். திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ஆதி சித்தன் அகத்தியன் தான் ஆயிலிய நட்சத்திரம். அகத்தியர் படம் வச்சுக்கணும். சிறப்பு சிறப்பையா. நன்றி முடித்துக் கொண்டு நம்ம அடுத்தது வந்து கேள்வி பதில் தொடரலாம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் அடுத்த நிகழ்வாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 117வது நாள். கூட்டுத்தொகை 9. மேலும் இன்று அதாவது 27ஆம் தேதி, அதுவும் கூட்டுத்தொகை 9. எனவே 9 என்பது நவகிரகத்தை சேர்ந்தது. மேலும் ஆங்கிலத்தில் ஜெய் பாபா என்பது 9 எடுத்துக்கொண்டது. மேலும் 27/4/2020 கூட்டுத்தொகையாக இன்றைய தேதியில் 5 வருகிறது. அதே போல் சித்திரை 14 கூட்டுத்தொகை 5. 5 என்பது புதன். புதன் என்றால் பெருமாள். இன்று சர்வ ஏகாதேசி. மேலும் புதன் என்பது மீனாட்சியை குறிக்கும். எனவே ஐயா மதுரையிலிருந்து வந்துள்ளார். மேலும் இன்று துவாதசி. துவாதசி என்பது 12. அதுவும் கூட்டுத்தொகை 3. 3 என்றால் குரு. இன்றைய குரு ஐயா தான். மேலும் இன்று பூர நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிரனுடைய சாரம். எனவே இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் யோகம் துருவ யோகம். இதனுடைய யோகி கேது, அதாவது மூலம். கேது என்பது ஜோதிடம். எனவே இன்று ஜோதிடம் பற்றிய உரை. மேலும் இன்றைய கரணம் பவகரணம். பவனுடைய வாகனம் சிங்கம். சிங்கம் என்பது சூரியன். சூரியன் என்றால் கண்ணாடி. எனவே ஐயா கண்ணாடி போட்டு வந்துள்ளார் வகுப்பு எடுக்க இன்று. மேலும் ஐயாவின் சிம்ம குரலின் வகுப்பு சிறப்பாக இருந்தது. மேலும் இன்று சந்திராஷ்டமம் அவிட்டம். எனவே பூரம், அதாவது செவ்வாயுடைய கர்மப்பதிவு பெற்றது இன்று பூர நட்சத்திரம். மேலும் நட்சத்திர தாராப்புலன் என்பதற்கு 11 எடுத்துக்கொண்டது. அதே போல் கலைப்பிரியர் என்பது 11 எடுத்துக்கொண்டது என்பது நிதர்சனமான உண்மை. இது எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம்.
இது பராபவ வருடம் மற்றும் சித்திரை மாதம் இந்த இரண்டுக்குமே நாளை எடுத்துக்கொண்டது. நாளை என்பது ராகு. ராகு என்றால் பிரம்மாண்டம். ஐயா மேயா ஆஸ்ட்ரோ டிவி இதில் தொடர்புள்ளவர். மேலும் வகுப்பு பிரம்மாண்டமாக இருந்தது. மேலும் நன்றாக இந்த வகுப்பு பிரம்மாண்டமாக எடுத்த ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்த அம்மா அவர்களுக்கும், அந்த குழுவில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளம் படைத்தவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தண்டபாணி ஐயா அவர்களுக்கும், அனைத்தையும் தொகுத்து திறமையான விஷயங்களை சொன்ன தண்டபாணி அவர்களுக்கும், நிறைய பேர் இதில் பங்கு கொண்டவர்களுக்கும், என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால இருந்தாலும் கூட எப்பப்போ நம்மளை கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் வரக்கூடிய நான் அப்பையும் ஒவ்வொரு தகவலாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறத நம்மளே வச்சுக்கிட்டு போயிட்டோம்னா தண்டபாணியை ஒரு பிரயோஜனம் இல்லை. விதைச்சு விடுவோம், எங்கேயாவது முளைக்கும் இல்லையா? அதனால நாம வித்தாக இருந்து எல்லா நிலத்திலையும் விதிச்சு பார்ப்போம். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எல்லாருக்கும் எல்லா புகழும் கிடைக்கட்டும். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை, உன்னதமான கலை. இந்த கலை கிடைத்து விட்டால் அவருக்கே அனைத்து புகழும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி. மிக சிறப்பு ஐயா. சிறப்பான ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா உங்களுடைய போன் நம்பர் வணக்கம் சார். ஒரு சந்தேகம் சார். சார் இது எல்லாமே பிறந்த நட்சத்திரத்துக்கு தான் எடுக்கணும் இல்லைங்களா? இந்த லக்ன புள்ளி நிக்கிற நட்சத்திரத்துக்கு எடுக்கக்கூடாது. பிறந்த நட்சத்திரம் நீங்க எதை வேணாலும் எடுங்கம்மா. இல்ல சார், இந்த நட்சத்திரம் வேற இருக்கு, லக்ன புள்ளி நட்சத்திரம் வேற இருக்கு. லக்னங்கிறது உசுருமா? இப்ப லக்ன புள்ளி ஆயில்யம், பிறந்த நட்சத்திரம் மூலம். லக்ன புள்ளிங்கிறது உங்களுடைய ஆத்மா புள்ளி, உயிர் புள்ளி, அது சோல் பாயிண்ட். அதுக்கு எடுத்தாலும் சரி, சந்திரனுங்கிறது மனசை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க உயிர் உடம்பு ஒப்பையும் பாதிக்காது. மனசுதான் உங்களை அப்பப்ப என்ன செய்யுது, பாதிச்சுக்கிட்டு இருக்கு. மனசுதான் நல்லது வேணும், மனசுதான் சந்தோஷமா இருக்கு, உடம்பு அப்படியே தான் இருக்கு. ஆனா நீங்க எதை பார்க்கணும், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே சார். சிறப்பு. ஐயாவோட போன் நோட் பண்ணிக்கங்க. 97864203. மேம் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க. 9786420325. ஐயா பின்னாடியே மாயரிசி அஸ்ட்ரோ டிவில நிறைய இருக்கு. நீங்க அதுல யூடியூப் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. விரைவில் ஜாமக்கோல் அடிப்படை வகுப்பு நடத்த போறோம். என்ன சேனல் சார்? மாயரிசி அஸ்ட்ரோ டிவி. மாயரிஷி அஸ்ட்ரோ டிவில போனீங்கன்னா ஐயாவுடைய வீடியோஸ் நிறைய வரும். நீங்க எல்லாமே பார்க்கலாம். புதுமையா இருக்கு பேர், மாயரிஷி. ஐயா ஜாமக்கோல் அடிப்படைய எப்போ எண்ணிக்கைய தொடங்குது? ஒரு வாரத்துல தொடங்கப்பா. அது எப்படி ஐயா ஃபேஸ்புக்ல இல்ல ஏதாவது தொடர்பு எப்படி ஐயா தொடர்பு பண்றது? விளம்பரம் வருமையா, நீங்க பார்க்கலாம். மாயரிஷி அஸ்ட்ரோல வரும். மாய ரிஷி. ஓகேங்க. அஸ்ட்ரோ டிவி. நீங்க நம்பரை குறிச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு மெசேஜ் சரிங்க. எனக்கு மெசேஜ் போட்டு கூட உங்களுக்கு போட்டு விடுவோம். சரிங்க. சந்தோஷம். ஏன்னா என் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கனாலும் நான் குரூப் நான் அனுப்பிடுறேன். நீங்க அம்மா அனுப்பிடுறேம்மா. குரூப்ல போட்டுறேன். சரி. தேங்க்யூ சார். உங்களுக்கு என்னென்ன ஜோசியம் வேணுமோ அடுத்த
மே மாசம் 12ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் வருது. அன்னைக்கு கூட நான் பேச வர்றேன்மா. வாழ்த்துக்கள் சார். அன்னைக்கு வந்து நியூமராலஜி பத்தி பேசுவோம். அன்னைக்கு சிறப்பு வகுப்பும் போட்டுருவோம் சார். உங்களுக்கு கிளாஸ் உண்டு. நியூமராலஜி எப்படின்னு போடுவோம். ஓகே சார். எண்ணியல் அப்படின்னு வாழ்வி எண்ணங்களும் எண்ணியலும் அப்படின்னு தலைப்பு. எண்ணங்களும் எண்ணியலும். ஓகே போட்டுடலாம் சார். 12ஆம் தேதி என்ன கிழமை வருதோ அன்னைக்கு பார்த்து. சரி சார், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்க பொறுமையா நல்லா கவனிச்சதுக்கு ரைட். எப்படி இருந்ததுமா வகுப்பு? சிறப்பு சார், சிறப்பு. அப்படியே நல்லா இருந்தது சார். நாங்கெல்லாம் தரப்புலனும் ஒரு 2, 4, 6, 7, 8, 9 பாப்பா. 7 இல்ல 8, 9 பாப்பா. அதோட சரி. நீங்க மொத்தத்தையும் சொல்லிட்டீங்க. வந்தோடனே எத்தனாவதுன்னு எண்ணிட வேண்டியதானே? இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு என் நட்சத்திரத்தை எண்ணி பாருங்க. நான் ஒத்து வருவானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்ப யாருகிட்ட போய் சார் உன் நட்சத்திரம் என்னன்னு கேட்க முடியும்? ஏன் கேட்க முடியாது? தப்பா நினைப்பாங்க சார். ஒரு 2-3 வாட்டி பழகினா கேட்கலாம். போன நீங்க என்ன நட்சத்திரம் உங்ககிட்ட பழகணும். நீங்க என்ன நட்சத்திரமா? இல்ல, நீங்க அஸ்ட்ராலஜி சொன்னாலே அவங்க சொல்லிடுவாங்க. ஆமா, நான் மூல நட்சத்திரம் சார். சார், இப்ப மூல நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூல நட்சத்திரம் அப்படின்னா கோவப்படக்கூடாதுமா. ஓகே. கோவம் வரும், டப்புன்னு கோவம் வரும். ஆமா, குறைஞ்சிருச்சு. கோவம் குறைஞ்சிடணும். அது அம்மா மேல பாசமா வச்சுக்கிறோம். அம்மா மேல பாசம், அம்மா மேல வெறுப்பு வரும். எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்குது. அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3ஆம் நட்சத்திரம் ஆகாதுன்னு சொன்னீங்க. அப்ப அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜென்ம நட்சத்திரம், இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் வந்து அஸ்த நட்சத்திரம், எனக்கு மனைவி சித்திர நட்சத்திரம். நீங்க சொன்ன மாதிரி ஆயிட்டு பாருங்க. அஸ்த நட்சத்திரத்துக்கு 3ஆவது நட்சத்திரம் என்ன வரும்? எத்தனாவது நட்சத்திரமா வரும்? 3ஆவது நட்சத்திரம். அப்ப என் கூட சண்டை விட்டுட்டு தானே இருப்பாங்க. ஆமா, நான் அடி வாங்கிக்கிறேன். சரி, அடி வாங்கிக்கலாம். வசதி வாய்ப்பு குறைஞ்சுன்னா என்ன பண்றது? வசதி வாய்ப்பு குறையாது. 3ஆவது நட்சத்திரம் வசதி வாய்ப்பு குறையாதுமா. வசதி வாய்ப்பு குறையாது. ஏன்னா அந்த 3ஆவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த 3ஆவது இப்ப வந்து சித்திரைக்கு நம்ம அஸ்த நட்சத்திரம் எத்தனாவது வரும்? சித்திரைக்கு 26. 26வது நட்சத்திரம் வந்து 26. 26வது என்னது? கேக்குறீங்களா, என்னன்னு கேக்குறீங்களா? 26வது ஆதி இனம் சார். இனம்னா ஒத்து போயிருமா இல்லையா? ஓ, அந்த கணக்குறேன். ஓ, 3ஆம் நட்சத்திரம் வரதுன்னா 26 இனமாயிரும். என்னாலே சண்டை போட்டாலும் அப்புறம் கடைசியில ஒட்டி உறவாடிடுங்களா? ஓகே. ஆமா சார், காலையில சண்டை, நைட்டு முன்னாடியும் பார்க்கணும் முன்னாடியும் பார்க்கணும். ஆமா, 45 வருஷத்துலயே அது நடக்குது. கல்யாணம் நடந்து இன்னி வரைக்கும் அது பாத்துக்கிறோம். முன்னாடியும் பார்க்கணும். ஆமா, உங்களை மாதிரி நானும் மாட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணும்போது தெரியாது தானே சார்? ஆமா, அப்பெல்லாம் தெரியாது. அப்பெல்லாம் யாரு இவ்வளவு அழகா பார்த்தாங்க? அப்பெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன். இப்ப கை ராசி வச்சு பேர் ராசி வச்சு கல்யாணம் பண்ணிடுறது. மாப்பிள்ளை கிடைச்சா போதும். ஆமா, வச்சு பண்ணிட்டாங்க. இப்ப 45 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பொண்ணு கிடைச்சா போதும்னு இருக்கு சார். நட்சத்திரம் என்பது உள்ள இருந்து வேலை செய்யறது. கிரகம் என்கிறது வெளியில தெரியுது, நட்சத்திரம் உள்ளது வெளியே தெரியாது. அதாவது உள்ளேயே வேலை செய்யும். அதுக்கடுத்து அந்த மிருகங்களையும் பார்க்கணும். பெண் எருமை, சித்திரைன்னா புலி, எப்படி இருக்கும் அப்படி பார்க்கணும். விலங்குகளை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும்.
சரி, நம்ம அடுத்து 12ஆம் தேதி, மே மாசம் 12ஆம் தேதி, ஓகேங்கய்யா. மே மாசம் 12ஆம் தேதி எண்ணியல் ஆ, எண்ணங்களும் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை வருது. ஆ, இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வருது. ஆ, அன்னைக்கு பேசுறோம். ஆ, ஓகே சார், ஓகே. நன்றிங்கய்யா. நன்றி நியூமராலஜி நன்றி. பத்தி பேசுறோம். ஆ, ஓகேங்க, ஓகே நன்றி. சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் அவங்க யாராவது கலந்துருக்காங்களோ, அவங்க யாராவது உங்ககிட்ட பேர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கூட பேரை சரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அன்னைக்கு வந்து இப்போ ஒரு 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 அரை மணி நேரம் பேசிட்டு ம், 1 மணி நேரம் யாராவது வந்து கனாமாவோட இந்த அம்மாவோட பேசுறாங்களோ, மஞ்சுளா அம்மாவோட யார்கிட்ட பேசிருக்காங்களோ அவங்க மட்டும் டேட் ஆஃப் பர்த் டயத்தை அவங்ககிட்ட கொடுத்துடணும். டேட் ஆஃப் பர்த் டைம் அவங்க பேரை இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்துடணும். அதை போர்டில் எழுதி அப்படியே ம். கரெக்ட் பண்ணி அவங்க கொடுத்துடணும். ஓகே ஓகே. சரிங்கய்யா. ரியலா இப்பயே ஐயாவோட அனுப்பிடுறேன் சார். பர்த்டே ஐயாவோட பர்த்டே அன்னைக்கு ஐயா gift கொடுக்குறாரு. ஆமா. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு கிஃப்டா ஐயா பர்த்டே அன்னைக்கு. சிறப்பாக ஒண்ணு நன்றி செய்வோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். மீண்டும் நன்றி. சந்திப்போம். மஞ்சுளா